கடந்த 2011 உலகக்கோப்பையில் இந்தியா தான் வெல்லும், ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாது என்பதை 45 நாட்கள் முன்பே கணித்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியின் ஜாதகத்தை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணி 163 174 இடங்கள் உறுதியாக வெல்லும் என்பதை 10 நாட்கள் முன்பே மிக துல்லியமாக கணித்த 2009 மக்களவைத் தேர்தலில் மன்மோகன் சிங் தான் பிரதமராக வருவார் என்பதை 35 நாட்கள் முன்பே கணித்த, கடந்த முறை நடந்த மக்களவைத் தேர்தலில் மோடி தான் பிரதமராக வருவார் என்பதை 48 நாட்கள் முன்பே கணித்த நமது சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா வணக்கம். ஓம் சிவாய நம. சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா. இப்போ வர 15ஆம் தேதி 7ஆம் மாசம் 2026ஆம் வருஷம் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைகிறாரு. இவர் வக்ரம் அடைகிறதுனால எந்தெந்த ராசிக்கு நன்மைகள், எந்தெந்த ராசிக்கு தீமைகள் கிடைக்குது, இல்ல எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்குது இப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன்யா. அதுக்கு முன்னாடி வணக்கம். ஸ்ரீ வாஞ்சி 27 நம்ம சேனல்ல இனிமேல் எல்லா விஷயமும் அரசியல், விளையாட்டு, ஆன்மீகம், ஜாதகம், ராசி பலன்கள், பரிகாரம், கோயில் அனைத்தும் சொல்லப்படும். நம்ம சேனல்ல பதிவு பண்ணி, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நல்லபடியாக கோஆப்ரேட் பண்ணுங்க. நான் மக்களுக்கு நிறைய தொண்டு செய்ய காத்திருக்கேன். ஜோதிடர் பிளஸ் சிவனடியார். ஐயா, நீங்க கேட்டீங்க மிக மிக முக்கியமான கேள்வியா. சனீஸ்வர பகவான் தான் உலகத்துக்கே ஆயுள்காரகர், உலகத்துக்கே ஜீவனாதிபதி. இருக்கிற கிரகங்கள்ல 2 வருஷம் அதிகமா ஒரு ராசியில் தங்கி இருக்கக்கூடிய அவரு தான். அதிக நன்மையும் சரி, அதிக தீமையும் சரி கொடுக்கக்கூடியவர் அவர் தான். சனீஸ்வர பகவான் கொடுத்தா தடுக்கிறது யாராலையும் முடியாது. நம்ம கண்ணை மூடிட்டு யாருக்கும் தெரிஞ்சு தப்பு பண்றோம்ல, அந்த தப்புக்கு தண்டனை கொடுக்குற உலக நீதிபதி சனீஸ்வர பகவான். அந்த அடிப்படையில் சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கு வக்கர கதி அடைவார். அதை 4.5 மாசம் வக்கர கதி. எப்படி பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் கரெக்டாக இந்த வாட்டி 4 மாசம் 15 நாள் கரெக்டாக இருக்காரு. அதாவது 15/7/2026 அன்று மதியம் 3:12 மணிக்கு சனீஸ்வர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலிருந்து வக்கரம் அடைகிறார் 3ஆம் பாதத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30/11/2026 உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் அதே 3:12 மணிக்கு மதியம் வக்கர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 4.5 மாசம். அதாவது ஆணி மாதம் 31ஆம் தேதி தமிழுக்கு பரபவ வருடம் ஆணி மாதம் 31ஆம் தேதி வக்கரம் ஆரம்பிக்குது. அப்போ வக்கரம் அதுலேருந்து ஆரம்பிச்சு 4.5 மாசம். கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி மதியம் 3:12க்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார். எல்லாமே மீனராசிலேயே உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் மாதம் இருந்து 1ஆம் மாதம் வரைக்கும் 2 வர்றார், திருப்பி வந்துடுவார். அதிலே கிளியர் ஆயிடுது. இந்த காலகட்டத்தில் பார்க்குறப்ப மொத்தம் 12 ராசி இருக்குங்கய்யா. 12 ராசிக்கு நம்ம ஒரு வீடியோ விட்டோம்னு வச்சுக்கலாம், பெருசாக போயிடும். 4 ராசிக்கே நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நான் சொல்ல போகிற ராசி 4 ராசி வரிசையா: மேச ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி. இந்த 4 ராசிக்கு ஒரு வீடியோ. அதன் பிறகு சிம்மம், கன்னியா ராசி, துளராசி, விருச்சக ராசி 2வது வீடியோ. அது 3வது வீடியோ தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி. அதை 3 பார்ட்டாக பிரித்து ஒவ்வொன்றா சொல்கிறேன், விளக்கமாக சொல்கிறேன். மக்களை அதன்படி நான் பயன்படுங்க. இப்போ மேசராசி எழுத்துனே சொல்கிறோம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதமும், பரணி நட்சத்திரம் 4 பாதமும், கார்த்திகை 1ஆம் பாதம், மொத்தம் 9 பாதம் கொண்ட மேசராசிக்காரங்களுக்கு சனீஸ்வர பகவான் 15/7/2026 அன்று வக்கரமாக்கிறார். மதியம் 4.5 மாசம் இருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு விரைச்சினி 7 நடந்துகிட்டு இருக்கு. நல்லா கவனமாக கற்றுக்கணும், நல்லா கவனமாக ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டுங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். இந்த காலகட்டத்தில் சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வம்பு, வழக்கு, விபத்துக்கள், பிரச்சனைகள், வேலையில் சண்டைப்பட்டு வேலையை விட்டு விலகிறது, பொருள் நஷ்டம், குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட வரும். மிக மிக கவனமாக இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சனீஸ்வர பகவான் விரயத்தில் இருக்காரு. ஏற்கனவே உங்களுக்கு விரயம், தேவையில்லாத குழப்பங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. குருபவனும் உங்களுக்கு 4ல் தான் இருக்காரு. குருபவனும் சுமாராக தான் இருக்காரு. ராகு பகவான் தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்காரு. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பில் 5ல் உடல் உபாதைகள், வயிறு சம்பந்தம் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு. அதனால சனீஸ்வர பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு சரியில்லை. மெயின் கிரகம் 4. 1 சனீஸ்வர பகவான், 2வது ராகு கேது, 3வது குரு பகவான். அப்போ குரு மீடியமாக இருக்காரு மேசராசியில். ராகு பகவான் நல்லா இருக்காரு, ஓரளவுக்கு லாபங்கள்லாம் தருவார். கேது போனாலும் சில பிரச்சனைகள், அது 11ஆம் மாதம் வந்ததுக்கப்புறம் ராகு கேது போயிட்டு அதுக்கப்புறம் நல்லாயிரும். இப்போ மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகம் எப்படி நீங்கள் கண்டினியூவாக அருகில் உள்ள சிவாலயம் சென்று எல்லா தெய்வங்களையும் தரிசனம் பண்ணிட்டு சனீஸ்வர பகவானுக்கு 8 விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு 8 விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு வாங்கி போடுவாங்க. பைரவர் அஷ்டமி தேய்பிரியாரம் வளப்பிரியாரம் பைரவருக்கு ஒரு தேங்காவை
2ஆக உடைத்து 5 இடத்துல சந்தனம் அல்லது மஞ்சள் வச்சு அது மேல குங்குமம் வச்சு 5 திரி 5 5 10 திரி போட்டு பைரவருக்கு அதுல ஒரு பக்கம் மிளகு, ஒரு பக்கம் எள்ளு, கருப்பு எள்ளு, சோத்து கை பக்கம் வலது பக்கம் வந்து மிளகு போடணும், இடது பக்கம் உள்ள தேங்காய் முடியில வந்து கருப்பு எள்ளு 5 5 திரி போட்டு இந்த வழிபாடை இந்த 4.5 மாசம் பண்ணிட்டு வாங்க. பெருங்கொண்ட ஆபத்திலிருந்து நீங்க தப்பிக்கலாம். பெரும் கொண்ட ஆபத்தையே நன்மையாக மாற்றி உங்களுக்கு பைரவரும் சனீஸ்வரன் சனீஸ்வரோட குருநாதர் தான் பைரவர், காலத்தை கணிக்கிறவர். அதனால உங்கள் நல்லபடியான தொழில் அபிவிருத்தி, குடும்பத்தில் ஒற்றுமைகள், படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பு வரும், வேலை உள்ளவங்களுக்கு ப்ரொமோஷனுக்காண்டி ப்ரொமோஷன் கிடைக்கும், திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு அந்த வயசுல உள்ளவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட வேண்டுதல் வெளிநாடு போகணும், அந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள் சுப காரியங்கள்லாம் தடைப்பட்டிருந்தாலும் தடைகளை நீங்கி அமோகமாக இருப்பீங்க மேசராசிக்காரங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு முறை இந்த காலகட்டத்தில் கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் நாச்சியார் கோவிலுக்கு போகிற முன்னாடி திருநறையூர் என்று குடும்பத்தோடு இருப்பார் சனீஸ்வர பகவான். அங்கே தான் இந்தியாவிலே சனீஸ்வர பகவான் 2 மனைவி 2 குழந்தையோடு இருப்பார். சனீஸ்வர பகவானுக்கு 2 மனைவி, சேஷா தேவி, மந்தா தேவின்னு. இந்த சேஷா தேவியை வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, இருப்பாங்க. ஆனால் மந்தா தேவிக்கு தான் 2 குழந்தைகள், மாந்தி குழிங்கிறது. மாந்திங்கிறது ஒரு கிரகம், 9+1 10 நம்ம வாழ்கிற சூரிய குடும்பத்தில். அந்த மாந்தியை பற்றி ரொம்ப பெரிய முக்கியமான ஜோதிடர்கள்லாம் தெரியும். அதை கணிக்கிறது, அது பலன் சொல்கிறது, அதோட தன்மைகளை பற்றி சொல்கிறது. பெரும்பாலும் கேரளா, கர்நாடகாவில் பார்ப்பாங்க. இதை வந்து அமெரிக்காவில் நாசாவிலே நிரூபிச்சிருக்காங்க. 9+ இன்னொரு கிரகம் இருக்குது, அது சாட்டன் மாதிரி இருக்குது. சாட்டன்னா சனீஸ்வர கிரகம் மாதிரி இருக்குன்னு. இதை சித்தர்கள் 5000-10 வருஷம் முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே போய் 800 ரூபா பணம் கட்டி கூட்டமாக இது பண்ணுவாங்க. அதில் பண்ணலாம். சரி, தனிப்பட்ட முறையில் நீங்கள் சரியாக பரிகாரம் பண்ணதெல்லாம் பண்ணிக்கிங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். அது அவசியம் பண்ணிக்கிங்க. அடுத்து அங்கே அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடியிலேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற ரூட்டில் கோட்டூருக்கும் பக்கத்தில் திருக்கொல்லிக்காடுன்னு இருக்கும். திருத்துறைப்பூண்டி திருவாரூர் போகிற ரூட்லேயும் வரலாம், மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி போகிற ரூட்லேயும் வரலாம். எப்படி வரலாம், அது எங்கெங்கே பக்கத்தில் இருக்கீங்க பார்த்துங்க, போட்டு பார்த்துக்கிட்டு வந்துருங்க. திருக்கொல்லிக்காட்டில் பொங்க சனீஸ்வரனாக இருப்பார். அங்கே போய் தரிசனம் பண்ணிடுங்க. போய் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு உங்களால் முடிஞ்சா ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு 3 பேர் இல்லை உங்கள் லெவலுக்கு தகுந்தாப்புல அன்னதானம் பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்து முடிஞ்சால் திருநள்ளாறு போய் நல்ல திருத்தல் குளிச்சிருக்கேன் இந்த காலகட்டத்தில், அந்த 4.5 மாதத்துக்குள்ளே அதை பண்ணிக்கிட்டு லோக்கலில் நீங்கள் சனிக்கிழமை சொன்ன மாதிரி விளக்கு போட்டுட்டு பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்க. எப்போதும் போல பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பு, எல்லா விதத்தையும் நன்மை கிடைக்கும். இது மேசராசிக்காரங்களுக்கு இதுதான். இதை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் 3 பாதம், ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதம், மிருகசீரிஷம் 1 2 மொத்தம் 9 பாதம் கொண்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் இப்போதைக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்காரு, 10ஆம் இடத்துல ராகுபான் இருக்காரு, 4ல் வந்து உங்களுக்கு கேதுபான் இருக்காரு, 3ல் குருபான் இருக்காரு. ஏற்கனவே குருபான் 2ல் இருந்தாரு, சுபகாரியங்கள் நல்ல விஷயம் வந்து இப்போ 3க்கு போயிட்டாரு. கொஞ்சம் பொருளாதாரம், தொழில், உத்தியோகம், படிப்பு, மற்ற சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடைப்படும், லேட்டாக கிடைக்கும். இப்போ சனீஸ்வர போனாலும் நிறைய லாபங்கள் இருந்துச்சு உங்களுக்கு. அவர் இப்போ வக்கரம் வராது. 15/7/2026 15/7/2026 வக்கரம் ஆகி 30/11/2026 மதியம் 3:12 தான் வக்கரம் நிவர்த்தி வராரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம் என்ன, 11ல் சனீஸ்வர போகிறதுனால எந்த காரையும் வெற்றி பெறணும், பெருங்கொண்ட முதலீடு நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, நல்லா வந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கொஞ்சம் தடைப்படும், ரொம்ப கவனமாக இருக்கணும். 11 இருக்கப்போ முக்கியமாக எதுலையும் முதலீடு பண்ணுறதோ 1 வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணணும். யாருக்கும் நல்ல கிட்ட செய்கிறதா இருந்தாலும், ஜாமீன் போகிறதா இருந்தாலும், உதவி செய்கிறதா பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கும். இதெல்லாம் குரு பவனும் சரியில்லை, ஏது பவனும் சரியில்லை, சனீஸ்வர பவனும் இப்போ சரியில்லாமல் 4.5 மாதம் டெம்பரவரியாக இருக்காரு. அதனால் அதை பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி தான் பரிகாரங்கிறது வந்து சில பரிகாரம் ஒரே மாதிரி வரும். சனீஸ்வர பவனுக்கு வந்து சனிக்கிழமையில் அருகில் உள்ள சிவஸ்தலங்களுக்கு போய் சிவன் கோயிலில் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு, சனீஸ்வரன் தனியாக இருந்தாலும் சரி, நவகரத்தில் இருந்தாலும் சரி, அவர்களை வேண்டிக்கிட்டு 8 நல்லெண்ணெய் விளக்கு, 8 நல்லெண்ணெய் விளக்கு, அதில் எள்ளெல்லாம் மூட்டையெல்லாம் கட்டாலாம் வேணாம். ஏன்னா நல்லெண்ணெயே எள்ளில் தான் எடுக்கிறது நல்லெண்ணெய். அதனால் நல்லெண்ணெய் ஆகணும். இந்த கோயில் எண்ணெய் வாங்க, அது வைக்காமல்
நல்ல நல்ல 8 விளக்கு வகையால போடுங்க. முடிஞ்சா சொந்தமாக அகல் சட்டி வாங்கி வச்சுங்க. அகல் சட்டி வாங்கி மஞ்சள் தண்ணியில் மஞ்சள் வாளியில் வந்து மஞ்சளை கலந்து அதை போட்டு அந்த அகல் சட்டியை ஊற வச்சு எடுத்து காய வச்சு வச்சுருங்க. அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் இழுக்காது. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறப்ப 8 எடுத்துங்க, திரி எடுத்துகிட்டு போங்க, விளக்கு ஏற்றுங்க. இந்த 4.5 மாத காலத்தில் சனீஸ்வரனோட குருநாதான பைரவருக்கு அஷ்டமி அன்னைக்கு 15 நாளைக்கு ஒரு வாட்டி வரும், தேய்பிறை வளர்பிறைன்னு. 2 அஷ்டமிலையும் நீங்கள் வந்து பைரவை போய் வழிபட்டு ஒரு தேங்காவை 2ஆக உடைத்து அதில் 5 இடத்துல மஞ்சள் குங்குமம், அதாவது மஞ்சள் அல்லது சந்தனம், மஞ்சள் வைக்கிறது பெஸ்ட்டு. மஞ்சளுக்கு மேலே குங்குமம் வச்சு 5 திரி அது மேலே போடுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அதே மாதிரி மஞ்சள் அது மேலே குங்குமம் வச்சு 5 திரி போட்டு ரைட் சைடு சொட்டாங்கி பக்கம் வலது பக்கம் அதில் உள்ளதில் மிளகை முட்டையை கட்டி ட்ரீயாக வச்சுக்கலாம். இல்லைன்னா அதுக்குள்ளே மிளகை போடுங்க. மிளகை போட்டு கொஞ்சோண்டு மிளகை போட்டுட்டு அந்த 5 திரி ஏற்றுங்க. இந்த பக்கம் இடது பக்கம் லெஃப்ட் சைடு அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அங்கேயும் இதை மாதிரி 5 திரியை போட்டு கருப்பு எள்ளை போட்டு விளக்கேற்றி வழிபட்டுவாங்க. இந்த 4.5 மாதம் ரொம்ப முக்கியமான அது உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சனீஸ்வரப்பன் வந்து எது வேணாலும் அவரால் நடக்கும். ஆனால் அவரால் நிறைய நன்மையும் நடக்கும். ரொம்ப பேருக்கு வந்து பெரிய பெரிய ஆட்சியில் பதவி, பெரிய பெரிய கோடீஸ்வர யோகம், வீடு கட்டுறது, கல்யாணம் எல்லாம் நல்ல காரியம் நடக்கும். அவரை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. நம்மளோட செய்கிற தர்மமும் நம்ம முன்னோர்கள் செய்த தர்மமும் நம்மளோட நல்ல எண்ணங்களும் நம்மளை நல்வழிப்படுத்தும். இதை ரிஷபராசிக்காரங்க செஞ்சீங்க அவசியம் நல்லபடியாக இருப்பீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்கிறோம். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகாசிரம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதுரை நட்சத்திரம் 4 பாதம் கொண்டது மற்றும் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 மொத்தம் 2, 4, 3 மொத்தம் 9. எல்லா 12 ராசிக்கும் 27 நட்சத்திரம் 9 பிரித்து 108 வரும். அதுதான் அதோட மெயின் இது. இந்த 3 ராசிக்காரங்களும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு இப்போ வந்து இப்போதான் ரொம்ப சிறப்பான காலகட்டங்கள் வந்திருக்கு ஆரம்பிச்சிருக்கேன்னா குரு பேர் ஆனது வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல குருகால் நீண்ட நாள் கனவுகள் எல்லா கடன்கள் தீரும், எல்லா சுபகாரியம் நடக்கும், வேலை தேடுவதற்கு வேலை கிடைக்கும், கல்யாண வயசில் உள்ளவங்களுக்கு கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை அமையறது வாய்ப்பு, வேலை வெளிநாடு போகிறது, எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் இருக்கிறது எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சனீஸ்வர பகவான் 10ல் இருக்காரு, கேது பகவான் 3ல் இருக்காரு, 9ல் ராகு பகவான் இருக்காங்க. 11ஆம் மாதம் ராகு கேது பேச்சு வருது, 2ல் கேது 8ல் ராகு வர்றாங்க. அது கொஞ்சம் சிறப்பு இருக்காது. இந்த 4.5 மாதத்தில் 10ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரன் வக்கரப்படுறதுனால தொழில் உத்தியோக சம்பந்தமான தடைகள் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் எதிர்கொள்ளும் இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டம் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா சனீஸ்வர பகவான் வக்கரங்கிறது 4.5 மாதம். அந்த 4.5 மாதத்தில் வந்து மிக மிக கவனமாக இருக்கும். எப்போவுமே எல்லாருக்குமே சொல்கிறேன், சனீஸ்வர பகவான் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக நல்லது பண்ணுவார், கெடுதலாக உள்ளவங்களுக்கு கூடுதலாக கெடுதலை பண்ணுவார். அதனால தான் உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கும் அதே தான். அருகில் உள்ள சிவஸ்தலங்களுக்கு போய் நவகிரகங்களுக்கு சிவங்களுக்கு முன்னே எல்லா சாமியும் கும்பிடணும், சண்டிகேசெல்லாம் கும்பிடணும். சண்டிகேசத்தை கையெல்லாம் தட்டக்கூடாது, யாரும் தெரியாமல் கை தட்டிட்டு இருக்காங்க, கையெல்லாம் தட்டக்கூடாது. அவர் தியானத்தில் உள்ளார், சிவனை நோக்கி தியானத்தில் இருப்பார். அந்த சிவன் கோவிலுக்கு போய் அந்த சண்டிகேசத்தை கும்பிட்டாதான் நம்ம வந்த பலனே கணக்கில் ஏறும். அதை முடிச்சுட்டு நவகிரகங்களை சுற்றிட்டு நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானுக்கோ இல்லை சில கோயிலில் தனியாகவும் இருப்பார். அப்படி இருந்தால் 8 நல்லெண்ணெய் தீபம், 8 அகல் சட்டி புதுசாக வாங்கி வச்சிங்க, அது நல்லது. இல்லை புது அகல் சட்டியாக வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு அதில் 8 திரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு திரி போட்டு கருப்பு எள்ளை உள்ள கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வாங்க. அதே மாதிரி பைரவர் அஷ்டமி அன்னைக்கு வளர்பிறையாக இருந்தாலும் தெய்வம் 2 இதுலேயும் வந்து இந்த 4.5 மாதம் இந்த காலகட்டத்தில் அவசியம் போய் அருகில் உள்ள சிவாலயங்களில் பைரவருக்கு பூஜை நடக்கும். அந்த பூஜையில் கலந்துங்க. ஒரு தேங்காய் வாங்கி மஞ்சளை நல்லா கழுவிட்டு மஞ்சளை தடவி அதை 2ஆக உடைச்சி குடுமையெல்லாம் எடுத்துட்டு அழகாக 5 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு 5 திரி போட்டு ரைட் சைட் வலது பக்கம் மிளகு போடணும், அது பைரவருக்கு. இடது பக்கம் லெஃப்ட் சைட் சனீஸ்வர கோவிலுக்குள்ள மூடியில் கருப்பு எள்ளு போட்டு விளக்கேற்றி சாமி விட்டு வாங்க. இந்த தொழில் சம்பந்தமாக பிரச்சனைகள் தடைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருநறையூர் குடும்ப சனீஸ்வரன் கோயில் நாச்சியார் கோயில் பக்கம் கும்பணும், அங்கே போய் ஒரு பூஜை பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருக்கொள்ளிக்காடு போய் அங்கே உள்ள பொங்கு சனீஸ்வரன் வணங்கிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் வந்து பகவான் வக்கரநாயகர், அதனால் பண்ணிக்கிட்டீங்கன்னா படிப்பு சம்மந்தம் உள்ளவங்களுக்கு, வேலை சம்மந்தம் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி தடைகள்லாம் நீங்கி அமோகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா
கடகராசிக்காரங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்ய 4 பாதம் கொண்ட 9 பாதங்கள் கொண்ட கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2ல் கேது பகவான், 8ல் ராகு பகவான், 10ஆவதுக்கு ஜென்மத்தில் குரு பகவான், இப்போ போதாததுக்கு 9ல் சனீஸ்வரன் அஷ்டமச்சரியோட இப்போதான் நல்லா வந்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த 4.5 மாதம், அதாவது 15/7/2026 அன்று மதியம் 3:12 அளவில் வக்கரம் ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி 30/11/2026 மதியம் அதே 3:12 மணிக்கு வக்கரம் நிவர்த்தி ஆகிறாரு. கிட்டத்தட்ட 4.5 மாதம் இந்த சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால மிக மிக கவனமாக இருக்கணும். அப்பா வழி சொந்தங்கள், அப்பா வழி குலதெய்வ வழிபாடு அவசியம். குலதெய்வத்துக்கு போகணும். 9ல் சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்காரு. 9ஆம் இடங்கிறது அப்பாவை குறிக்கிற இடம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஜென்மத்தில் குரு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ல் கேது, 8ல் ராகு. அதனால் குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. எந்த வயசாக இருந்தாலும் சரி, படிக்கிற வயசாக இருந்தாலும், கல்யாண வயசு, உத்தியோகத்தில் எந்த யாராக இருந்தாலும் அந்த வழிபாடு அவசியம். அடுத்து அவசியம் இந்த காலகட்டத்தில் திருநள்ளார் சென்று உங்களுடைய பழைய ஆடைகளை நலத்திருத்தத்துக்கு குளித்து விட்டு ஓரமாக எடுத்து போட்டுவிட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அங்கே உள்ள குளக்கரையில் உள்ள நல விநாயகருக்கு திஷ்டி சுற்றி இந்த சைடு 3 இந்த சைடு 3 தலையை சுற்றி தேங்காய் உடைச்சி திஷ்டி கழிச்சிட்டு தோசம் கழிச்சிட்டு சனீஸ்வர பகவான் தர்பேஸ்வரர் அம்பாவை பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வாங்க, நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் இந்த 4.5 மாதம் மிக முக்கியம். அருகில் உள்ள சிவாலயங்கள் சென்று அவசியம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு எண்ணெய், நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றி வரவும். 1 ஏற்றினாலும் சரி, 8 ஏற்றினாலும் சரி, இதை அவசியம் செஞ்சுங்க. அடுத்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் ஏதாவது உங்கள் அருகில் எங்கே உங்கள் பக்கத்தில் மகான்கள் இருக்காங்களோ அங்கே அல்லது திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஓம் சிவாய நம. நன்றி, வணக்கம்.